ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திக் தீபம். நவம்பர் 14 இன்னைக்கான எபிசோடோட ப்ரமோவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அந்த ஒரு ப்ரமோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பார்த்துருங்க. பார்க்காம போயிட்டீங்கன்னா பாவம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கான ப்ரமோ அல்டிமேட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா தீபா இருந்தாங்க இல்லையா, அவங்க தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகை லவ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது, அந்த ஒரு தாலி தான் முக்கியமான காரணமாக இருந்தது. அங்கே அந்த ஒரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தாலியை விடுவார். அந்த ஒரு தாலி அப்படியே நைச்சாக கலண்டு வந்து எங்கே இருக்கும், தீபாவுடைய கழுத்தில் இருக்கும். தீபா வந்து அப்படியே அந்த ஒரு குளத்தில் எந்திரிக்கும் போது கழுத்தில் தாலி இருந்திருக்கும். ஐயோ யாரோ என் கழுத்தில் தாலி கட்டி போட்டாங்களே, யாரா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கிட்டு நேராக கார்த்திக் இருப்பார். உடனே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. தீபா அப்பாடா இவ்வளோ நாளாக நம்ம இவரை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே நம்ம ஒரு கணவனாக நினச்சி நம்ம லவ் பண்ண போகிறோம். அவர் கட்ட வேண்டிய தாலி கரெக்டாக என்னுடைய கழுத்தில் வந்திருக்கு, அந்த கடவுளையே பிடிச்சி போட்டிருக்கா போல அப்படின்ற மாதிரி வந்து தீபா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துங்க. ஏன்னா வந்து தீபா லவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அந்த ஒரு தாலி தான். அந்த ஒரு தாலியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் மனசு மாதிரி தீபாவை லவ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு மறைமுகமாக கல்யாணம் நடந்துச்சு. அதில் ஏகப்பட்டதுங்க, அதில் முன்னாடி வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ தீபாவுக்கு வந்து முக்கிய காரணம் அந்த ஒரு தாலி தான். அது போலவே இன்னைக்கான ப்ரோமோவை போட்டிருந்தானுங்க. புதிய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ரேவதி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பு சண்டையை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு பெரிய சண்டையாக இருக்குது, இன்னைக்கு கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுதுரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோயினி ஓரமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திக் கம்பு சண்டையாக சுற்றி அடித்தாலும் ரொம்ப பிரமாதமாக வந்து பின்னி எடுத்திருந்தாரு. அது ஒரு ரகமாக இருக்கட்டும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கம்பு சண்டையில் ஜெயிக்கவே அந்த பக்கம் இருந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி அப்பாடா நம்மளுடைய மானத்தை காப்பாளத்தை இவன் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு அந்த 5 பவுன் சங்கிலியை கொடுத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 5 பவுன் சங்கிலியை கொடுக்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலிக்காகலாம் சண்டை போடலை, நான் வந்து என்னுடைய அந்த ஒரு பஜாக்கிரமத்தை காமிக்க தான் சண்டைக்கு வந்தன்ற மாதிரி அந்த ஒரு 5 பவுன் சங்கிலியை தூக்கி விசிறி அடிச்சிருந்தாரு. அது கிருட்டு பறந்து போய் வேற யார் காலத்துலேயே விழுறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஹீரோயினி ரேவதி கழுத்தில் போய் அந்த 5 பவுன் சங்கிலி பார்த்தீங்கன்னா லபக்குன்னு கழுத்தில் விழுந்துருச்சு. ஸோ ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சங்கிலியாலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 பவுன் சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த ஒரு சங்கிலியின் காரணமாகவே கார்த்திக் மீது வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட போகிறாங்க, காதல் வரப்போகுது. அந்த ஒரு சீரியல் தீபா கார்த்திக், அந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், தீபா லவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக தாலி இருந்தது. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட இணைவதற்கு அந்த 5 பவுன் சங்கிலி ஒரு காரணமாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசில் அல்டிமேட்டாக இருந்தது. ஆனால் பாவிங்களா, முன்னாடி நடந்ததை அப்படியே மாடுலேஷன் பண்ணி வேறு மாதிரி காமிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கார்த்திகை பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா கிராமத்தில் கார்த்திக் எப்படி தான் இருக்க போகிறாரு, ஒவ்வொரு சீன்லேயும் எப்படிலாம் ஒரு நடிக்க போகிறாரு, மாசான என்ட்ரிலாம் இருக்குமா அப்படின்னு கண்ணை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சும்மா கிராமத்துக்கே உரித்தானே. கிராமத்தானலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எது ஓட்டுவான், ஜேசிபி, டிராக்டரி, அதுபோல் இந்த 2 வீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவோம். அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் வந்திருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் வந்து தேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி எல்லா படத்துக்கும் வந்து ரசிகர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களோ அது போல் ஒரு மாசான என்ட்ரி எங்களுடைய தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தளபதி சீரியல் நம்முடைய கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாரு. நான்லாம் வீட்டில் அடித்து நவத்திக்கிட்டு இருந்தேன், விசில் தெருக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டு 9 மணிக்கு நான் விசில் அடிக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட வந்துட்டாங்க, என்னடா ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு மாசான ஒரு என்ட்ரி கார்த்திக் கொடுத்ததும் என்னுடைய படத்து தாகாமல் விசில் அடித்து சந்தோஷமாக இருந்தேன். அது போலலாம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் கார்த்திகுடைய என்ட்ரி நேற்று பார்த்த உடனே உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி காமிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. ஸோ கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை தீபத்தில் நாளைக்கு என்ன எபிசோடு வரப்போகுதோ அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ முக்கியமான அப்டேட் எல்லாமே நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கார்த்திகை தீபத்தை புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற அந்த ஒரு அழகான கருத்துக்களை கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. நன்றி நண்பா, நன்றிகளே.